இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அது போன்ற சமூக வலைதளங்களில குழந்தைகளை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்தால் ஒரு 2 நிமிடம் அதற்காக அதிகம் கவனம் செலுத்தி படிப்பேன். ஏன்னால் எனக்கும் ஒரு 4 வயது சிறுவன் இருக்கின்றான், நானும் ஒரு தந்தையாக இருக்கின்றேன். அது குழந்தை வளர்ப்பதை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்தால் மிகவும் உன்னிப்பாக கவனிப்பேன். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஒரு இன்ஸ்டாகிராமிலே ஒரு போஸ்ட் பார்த்தேன். இது சிறிய செய்தி தான். அந்த செய்தியை படித்த பொழுது என் மனதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம், அந்த செய்தியில் இருக்கின்றது போல ஒரு தந்தையாக நான் இருக்கின்றேனா அப்படிங்கின்ற ஒரு ஒழுக்கம், அந்த செய்தி என்னை மிகவாக பாதித்தது. எனக்கு மிகவும் இந்த நேரத்திலே தேவைப்பட்ட செய்தியாக எனக்கு இருந்தது. அந்த செய்தியை ஒரு 2 நிமிடம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அந்த செய்தியினுடைய தலைப்பு, உங்களுடைய குழந்தையை எப்படி வளர்க்கின்றீர்கள் அப்படிங்கிறது அந்த தலைப்பு. அந்த தலைப்பை போட்டு ஒரு சில பண்புகளை கொடுத்திருந்தாங்க. நீங்க உங்க குழந்தைகளை எப்படியெல்லாம் வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தை எதிர்காலத்துல எப்படியெல்லாம் ஆகுவான் அப்படிங்கிறத அந்த செய்தி. நான் ஒவ்வொன்றாக சொல்கின்றேன். முதலாவது, குறை கூறி வளர்க்கப்படும் குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறது. உங்கள் குழந்தைகளுக்கு குறைகளை மட்டுமே சொல்லி சொல்லி குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக நாம் இருப்போமே ஆனால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் வெறுப்பை மட்டுமே தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையாக மாறுகின்றார். இப்போ ஒரு கணவன் நம்ம வீட்டுல போறோம், சமைக்கிறாங்க, வீட்டுல மனைவி சமைக்கிறாங்க, சாப்பாடு வருது டேபிளுக்கு, டைனிங் டேபிளுக்கு. ஒரு நல்ல கணவனுக்கு அழகு சாப்பாடு சுமாரா இருந்தாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்றதுதான் நல்ல கணவனுக்கு அழகு. அப்படி சொன்னாதான் மெனுல எந்த சேஞ்சஸுமே இல்லாம அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கும். ஆனா குறைகளை சொல்லி ஆரம்பிச்சோம்னா மெனுல ஓனா குறைஞ்சிட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு பழைய சோறு தான் வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெரியவர்களாகிய நாமளே குறைகள், ஒரு கணவன் மனைவிட்ட குறையை சொல்ற போது ஒரு மனைவி ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மனப்பக்குவம் இருக்கின்ற பொழுது குழந்தைகளிடத்துல குறைகளை மட்டுமே சொல்லி வளர்த்தால் அந்த குழந்தைகள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? குறைகளை சொல்வது தவறு இல்ல, குறைகளை மட்டுமே சொல்வதுதான் தவறு. அந்த முதல் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குறை கூறி வளர்க்கப்படும் குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறது. சிந்தித்து பாருங்கள், உங்கள் குழந்தைகளை குறைகளை காட்டி மட்டுமே வளர்க்காதீர்கள். இரண்டாவது பாயிண்ட், அடக்கி வளர்க்கப்படும் குழந்தை சண்டையிட கற்றுக்கொள்கிறது. ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி இந்த வேலு நாச்சியாருடைய கதை நீங்க பார்த்திருப்பீங்க. வேலு நாச்சியார் சண்டையிட காரணம் என்ன? நம்மை அடிமைப்படுத்த வெள்ளையர்கள் வந்தார்கள். 200 ஆண்டு காலங்கள் நாம் அடிமையாக இருந்த போதுதான் பல புரட்சிகள் நம் இந்தியாவில் ஏற்பட்டது. அதில் முதல் புரட்சி தான் 1857 ஏற்பட்ட சிப்பாய் கழகம். ஆக உங்கள் குழந்தையை நீ அடக்கி வளர்க்கிறீங்களா? இந்த கம்யூனிசம், சமத்துவம் எல்லாமே தந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் வீட்டுக்கு வெளியேதான். பொதுவாக ஆண்மகன்கள், தகப்பன்கள் வீட்டுக்குள்ள போனோன்னா அந்த சமத்துவம், கம்யூனிசம் எல்லாத்தையும் மறந்துட்டு டூ வாட் ஐ சே, நான் என்ன சொல்லணும் அதை செய், அப்பா சொல்றதை கேளு, தேவையெல்லாம் பேசாத, குறுக்க பேசாத, இதைத்தான் அதிகமா நம்ம பேசுறோம். ஆக உங்கள் குழந்தையை அடக்கி அடக்கி வளர்க்கின்றீர்களா? உங்கள் குழந்தை சண்டையிட கற்றுக்கொள்ளும். சிறு வயதில் குழந்தையை அடக்கி வளர்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல சமுதாயத்துல பார்த்தவங்கிட்ட எல்லாம் குழந்தை சண்டை போட்டே இருப்பான். அவனை நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கவனமாக இருங்கள், அடக்கி வளர்த்துங்கள். ஆனால் மிகவும் குழந்தையை அடக்கி அடக்கி வளர்த்தீர்கள் என்றால் உங்கள் குழந்தை உங்கள் கையில் இருக்காது. மூன்றாவது குணம், கேலி செய்யப்படும் குழந்தை வெட்கத்தோடு வளர்கிறது. ஸ்கூல்ல கேலி செய்றீங்களா? நீங்க இருக்கிற வீட்டுல கேலி செய்றீங்களா? பாடி ஷேமிங் பண்றீங்களா? உங்க பையன் குண்டா இருக்காங்கிறதுக்காக நீங்க கிண்டல் பண்றீங்களா? பையன் கருப்பாக்குறவங்களை கிண்டல் பண்றீங்களா? குட்டையாக்காங்கிறதுக்காக கிண்டல் பண்றீங்களா? அவனுக்கு பிசிக்ஸ் வரலன்னு கிண்டல் பண்றீங்களா? அவனுக்கு விளையாட்டு வரலையும் கிண்டல் பண்றீங்களா? பேச வரலையும் கிண்டல் பண்றீங்களா? நீங்கள் கிண்டல் பண்ண 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 உங்கள் குழந்தை எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை தைரியத்தோடு உற்று நோக்கக்கூடிய அந்த குணத்தை இழப்பான். அவன் ஒரு கோழையாக வளம் வருவான். தயவு செஞ்சு பெற்றோர்களே, தயவு செஞ்சு ஆசிரியர்களே, உங்கள் குழந்தையை, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தையை கேலி செய்து வளர்த்தாதீர்கள். கேலி செய்து வளர்த்தீர்கள் என்றால் இந்த சமுதாயத்திலே பிற்காலத்திலே அவன் ஒரு கோழையாக வளர்க்கப்படுவான். ஒன்று. நான்காவது, அவமானப்படுத்தப்படும் குழந்தை குற்றவாளி ஆகிறது. குழந்தையை அவமானப்படுத்துறீங்களா? அவமானப்படுத்திட்டே இருக்காங்களா? அவமானப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க. குறைகளை சொல்லுங்க, தம்பி இது தப்புப்பா, சரிப்பான்னு சொல்லுங்க, அவமானப்படுத்திட்டே இருக்காதீங்க. 1999 அமெரிக்காவை உலுக்கி போட்டது ஒரு சம்பவம். ஏனென்றால் எரிக் ஆரிஷ்
கிளப் போர்டு என்று சொல்லக்கூடிய இரண்டு மாணவர்கள் ஒரு பள்ளியில படிக்கிறார்கள். கொலம்பைன் என்கின்ற பள்ளியிலே படிக்கிறார்கள். அந்த இடத்திலே சக மாணவர்கள் அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள். அந்த பள்ளியிலே அவனுக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிமை கிடைக்கவில்லை. அவனுடைய உரிமை புறக்கணிக்கப்படுகிறது. பல மாதங்கள் திட்டம் திட்டி ஒரு நாள் ஒரு இடத்துல பாம் வைக்கிறான் அந்த ஸ்கூல்ல. அந்த பாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாம் ஃபெயிலியர் அவன் என்ன பண்ணா, ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கூல்ல தன் கூட படிக்கக்கூடிய 12 மாணவர்களை தன் தோழர்களை சுட்டுக் கொள்றான். தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியரை சுட்டுக் கொள்றான். தன்னோடு பயின்ற 24 பேரை வந்து காயமடை செய்கின்றார். பள்ளி வரலாற்றிலே இது போன்ற ஒரு கருப்பு நாள் எங்குமே ஏற்பட்டதில்லை. அதற்கான காரணம் அந்த குழந்தை அவமானப்படுத்தப்பட்டதுதான். தயவு செஞ்சு குழந்தையை அவமானப்படுத்தாதீர்கள், உற்சாகப்படுத்துங்கள். 5வதாக ஊக்குவிக்கப்படும் குழந்தை மன வலிமை பெறுகிறது. உங்கள் குழந்தையை நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? அவ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லப்பா, அடுத்து பாத்துக்கலாம், என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறீங்களா? அவ வந்து சின்ன சின்ன விஷயத்துலாம் பாராட்டிட்டே இருக்கிறீங்களா? அப்படி பாராட்டுறது மிக சிறந்த குணம். குழந்தையை பாராட்டி கொண்டே இருங்கள். 1981 ஆஸ்திரேலியால ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. அந்த குழந்தையை பார்த்த உடனே அங்க அப்பா அம்மா கதறாங்க, இப்படி எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருச்சேன்னு. அந்த குழந்தைய ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கல. நார்மலா அந்த குழந்தைய நாங்க படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் நிராகரிக்கிறார்கள். அந்த குழந்தையை மனம் குன்றிய ஒரு பள்ளியில சேர்த்து அந்த குழந்தையை படிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு அந்த ஸ்கூல் செட் ஆகல. 8 வயசுல அவன் தற்கொலைக்கு முற்படுகின்றான். இருந்த போதிலும் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு ஊக்கம் அளிக்கின்றார்கள். அந்த பெற்றோர்கள் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக தனக்கு தானே தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்றான். சொன்னா நம்ப மாட்டீங்க, மைக்கேல் அவர் பேரு, நீங்க எடுத்து பாருங்க. பல நாடுகளுக்கு விமானம் மூலியமாக பயணித்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய நம்பர் 1 மனுஷனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு ஒரு அழகான விஷயம். 2 கையுமே 2 காலமே இல்லாத பிறக்கப்பட்ட குழந்தை அந்த பெற்றோர்கள் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக இன்று பல ஆயிரம் பேரை, லட்சக்கணக்கான குழந்தைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒருவனாக மாறி இருக்கிறானே என்றால் அது அந்த தாய் தந்தையினுடைய ஊக்கம், அந்த பலம், நான் இருக்கின்றேன் என்ற பலம். அடுத்ததாக புகழப்படும் குழந்தை பிறரை மெச்ச கற்றுக்கொள்கின்றது. உங்க குழந்தைய புகழ்றீங்களா? சூப்பரா பண்ணப்பான்னு சொல்றீங்களா? ஒரு கேஜில இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், அங்க ஒரு பொண்ணு சோகமா இருக்கு, ஒரு குழந்தை. அந்த குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணி, நீ நல்லா பண்ற, சூப்பரா டான்ஸ் ஆடுற, அப்படி அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணது. அந்த என்கரேஜ் பண்ணோடனே அந்த குழந்தை அந்த டீச்சரோட அட்டாச்மெண்ட்ல வருது. அந்த குழந்தை பாதுகாப்பை உணர்கிறது. ஒரு வாரம் கழிச்சு அந்த டீச்சர் பாக்குறாங்க, அந்த குழந்தை போய் இன்னொரு சோகமா இருக்கக்கூடிய அந்த குழந்தை கிட்ட, வா விளையாடலாம், வா சந்தோஷமா இருக்கலாம், வா படிக்கலாம் அப்படின்று அந்த குழந்தை இன்னொரு குழந்தையை ஊக்கப்படுத்துகிறது. பாத்தீங்களா? அதாவது எங்கெல்லாம் ஒரு குழந்தையை நீ புகழ்கின்றீர்களோ நிச்சயம் அந்த குழந்தை இன்னொரு குழந்தையை புகழ்கின்றது. நாளை இந்த உலகத்திலே, சமுதாயத்திலே பெரியவர்களாக வளர்ந்து வருகின்ற பொழுது மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை மட்டும் காணாமல் புகழக்கூடிய, சமுதாயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையாக மாறுகிறது. அதற்கு காரணம் பெற்றோர்கள். நீங்கள் உங்கள் குழந்தையை புகழ வேண்டும். ஆசிரியர்கள், நீங்கள் உங்கள் குழந்தையை புகழ வேண்டும். அடுத்ததாக சகிப்போடு வாழும் குழந்தை பொறுமையை கடைபிடிக்கிறது. சகிப்பு தன்மையை சொல்லி தர்றீங்களா? ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறோம், அவன் அடம் பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுக்க முடியாது, நம்ம கிட்ட காசு இருக்காது. ஒரு வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஆப்பிள் இருக்கு, ஒரு குழந்தை வந்து அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுச்சு. உடனே அக்காக்காரி வந்து ஆப்பிள் அவன் எப்படி எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி அந்த குழந்தை போய் அடிக்கிறானா? இல்லை, என் தம்பி தானே சாப்பிட்டா, என் தங்கச்சி தானே சாப்பிட்டா அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மை அந்த குழந்தைக்கு ஊட்டி தர்றீங்களா? அந்த சகிப்புத்தன்மை எந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டப்படுகிறதோ, எந்த குழந்தைக்கெல்லாம் சகிப்புத்தன்மை வளர்க்கப்படுகிறதோ நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பொறுமைசாலியாக வருவார். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அண்ணல் காந்தியடிகள். நம்முடைய சுதந்திரத்தை அவருடைய சகிப்புத்தன்மையால் மட்டுமே பெற்றுக் கொடுத்தார் என்றால் அதிலே சிறிதும் ஐயமில்லை. அடுத்ததாக நேர்மையோடு வளரும் குழந்தை நியாயத்தை கற்றுக்கொள்கிறது. குழந்தைகளுக்கு நேர்மையை கற்றுக் கொடுக்கிறீங்களா? குழந்தை நேர்மையை எங்கு இழக்கிறது தெரியுமா? குழந்தை நேர்மையை எங்கு இழக்கின்றது தெரியுமா? பள்ளியில சிறு வயதாக இருக்கிற போது இழக்கிறது. அதற்கு சிறிய எடுத்துக்காட்டு, ஏன் ஹோம்ஒர்க் செய்யல, கரண்ட் போயிடுச்சு, ஏன் ஸ்கூலுக்கு லேட்டு, பஸ் லேட்டு, ஏன் நேற்று ஸ்கூலுக்கு வரல, பாட்டி செத்துட்டாங்க. இல்லைங்களா? சிறிய சிறிய பொய்களில் அவனுடைய நேர்மை தவிடு பொடி ஆகிறது. நாளைக்கு எப்படி அவன் ஒரு சொசைட்டியில ஒரு அதிகாரியாக, ஒரு அரசியல்வாதியாக, வேறு என்ன பொறுப்புகள் வந்தால் எப்படி அவர் நேர்மையோடு இருப்பார்?
சிறு வயதிலே நேர்மையை கற்றுக் கொடுங்கள். அது பிழையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆசிரியர்களிடத்திலுமே பெற்றோரிடத்திலுமே தைரியமாக சொல்லக்கூடிய அந்த பண்பை வளர்த்தி கொடுங்கள். நான் டயர்டா இருந்துச்சு, நான் விளையாண்டேன், நான் தூங்கிட்டேன், அதனால என்ன ஹோம்ஒர்க் செய்ய முடியலன்னு தைரியமாக எந்த குழந்தையெல்லாம் ஆசிரியர்களிடத்திலே சொல்லும்படி வளர்க்கின்றீர்களோ நிச்சயம் அந்த குழந்தைகள் எல்லாமே நேர்மையாளர்களாக வருவார்கள். அந்த பண்பை கற்றுக் கொடுங்கள். அடுத்ததாக 9வது, பாதுகாப்பாக வளர்க்கப்படும் குழந்தை நம்பிக்கை பெறுகிறது. ஒரு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? நீ பயப்படாத தம்பி, நான் இருக்கேன், அப்பா நான் இருக்கேன், அம்மா நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ படிப்புல மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, உனக்கு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவேன், நீ எதுக்குமே கவலைப்படாதுங்கிற ஒரு பாதுகாப்பை கொடுக்குறீங்களா? அந்த பாதுகாப்பை நீங்க கொடுக்கிற போது நிச்சயம் அந்த குழந்தை நம்பிக்கையுடைய குழந்தையாக இந்த சமுதாயத்தில் வளரும். அந்த குழந்தை நம்பிக்கையோடு வளர்கின்ற போது இந்த சமுதாயமே மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக மாறும். இறுதியாக, நட்போடு வளர்க்கும் குழந்தை உலகத்தை நேசிக்கிறது. நட்பை அந்த வீட்டுல, அந்த ஸ்கூல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லி கொடுக்குறீங்களா? நிச்சயம் இந்த உலகத்தையும் அது ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்க்கும், உலகத்தையுமே மிக அழகாக பார்க்கும். இந்த 10 விஷயங்களுமே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனால் ஒரு தகப்பனாக இந்த செய்தி என்னை மிகவும் பாதித்தது. இத 10 கேரக்டர்ஸும், இந்த 10 விஷயங்களையுமே ஒரு தகப்பனாக இருந்து நான் என் குழந்தைக்கு செய்கிறேனா என்பதை யோசித்தேன். நான் யோசித்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி.